கடைசியில சீதா மாதாவுக்கு நல்ல செய்தி சொல்ல போனதே ஹனுமார் தான். ராமன் ஜெயிச்சுட்டான், ராவணன் மாண்டான், சீதை இனிமே கவலை இல்லைங்கிற செய்தியும் சொன்னார். சீதை வந்தாள், அக்னி பிரவேசம் பண்ணினாள், எல்லாருமா புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்ந்தனர். ஆகாச மார்க்கத்துல பறக்கிறது. பரத்வாஜாசிரமத்துல வந்து இறங்குறா. அதுதான் இன்னைக்கு இருக்கிற திரிவேணி சங்கமம்ங்கிற பிரயாகராஜ். யமுனா, கங்கா, சரஸ்வதி மூணு கலக்கிற இடம். கரையில பரத்வாஜாசிரமம். இவர் போகிறச்சே சொல்லிட்டு போனார், திரும்பி வரைச்சோம் ஆசிரமத்துக்கு வரேன்னு. பறந்துன்னு இருக்கார். நேரமாயிடுத்து. பரதன் ஒரு கடு வச்சிருந்தானோ இல்லையோ, இத்தனை நாழி கடு சீத கடு, 30 நாளைக்கு மேல இருக்க மாட்டேன். பரதன் சொல்லியிருக்கிறது, சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகனி ரகுத்தம. நான் உன்னுடைய முகத்திலே 14 வருஷம் வரைக்கும் புரிஞ்சுது இருக்கேன். 15வது வருஷம் முதல் நாள் உன் முகத்துல விழிக்கலைன்னால் நெருப்ப சித்தையா மூட்டி அதுல குதிச்சுடுவேன். நான் அதுவே தற்கொலை பண்ணிப்பேன் வேற பிரதிஜை பண்ணியிருக்கான். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப பார்த்து பரத்வாஜர் சோதனையா, ராமா இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போயேன்னார். பாக்கி எல்லாரிடத்திலையும் முடியாதுன்னு வந்துட்டான். விபீஷணன் 3 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னார். அதெல்லாம் இல்லை, இனிமே தாம்பினா கைகை புத்திரம் பரதம் தர்மச்சாரினம், பரதன் இல்லாம இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டார். யாரை தாண்டினாலும் பரத்வாஜ பெரிய ரிஷி இல்லையா, அவர் இருன்னு சொல்லச்சே உடனே இவனால பேசுறதுக்கு முடியல. சட்டுன்னு வெளியில போய் ஹனுமானத்தான் கூப்பிடுறார். ஹனுமன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இங்க நான் தங்கித்தான் ஆகணும், நீர் இங்கேருந்து போ. பரதன் ரொம்ப பாவுக்கன், அவனுக்கு ரொம்ப எண்ண உணர்ச்சிகள்லாம் ரொம்ப அதிகம். நான் என்னமோ வரலையாக்கும் அவனை கைவிட்டு விட்டேன்னு நினைச்சுப்பான். கொஞ்சம் நேரமாறுது, நாளைக்கு வந்துடுவன்லாம் அவன் விசாரிக்கவே மாட்டான். இத்தனை நேரத்துக்கு நெருப்பு மூட்டியிருப்பான், வலம் வர ஆரம்பிச்சிருப்பான், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் நெருப்புல குதிக்க போறான். ஹனுமானே வேகமா போ, குஹனை கூட்டிக்கும். அந்த வேகத்தினையும் ராமன் விவேகத்தை விடவே இல்லை. போற வழியில குஹனை கூட்டிங்கன்னா உமக்கு பரதனை தெரியாது, நேர போனா அவன் சொல்றத கேட்கிற நிலைமையில் இருக்க மாட்டான். நான் சொன்னேங்கிறத முதல்ல குஹனிடத்துல சொல்லி அவனை அழைத்து கொண்டு 2 பேருமா பரதனிடத்துல போங்கோ, சொன்னா விஷயத்தை புரிஞ்சுப்பான் அப்படின்னு ராமன் சொல்லி அனுப்புகிறார். பிரியகாமஹ பிரியம் ராமஹ ததஸ்தரித விக்ரமஹ சிந்தயித்வா ததோ திருஷ்டிம் வானரேஷு ஞபாதயத் உவாச்ச தீமான் தேஜஸ்வி ஹனுமந்தம் பிளவங்கமம் சிங்கிபேரபுரம் பிராப்பிய குஹம் கஹன கோச்சரம். சிங்கிபேரபுரத்துக்கு போ, காட்டுல திரிகிற வேடனான குஹனை அழைத்து கொள்ளும், நேர போய் பரதனிடத்துல நல்லது எடுத்து சொல்லும். சொன்னபடிக்கு ஹனுமான் விரைந்தார், குஹனை சந்தித்தார். அவனை அழைத்து கொண்டு ஆகாசத்துல பறந்து அயோத்தி பட்டணத்துக்கிட்ட வரார். நந்தி கிராமத்துல தான் காத்துட்டு இருக்கான் பரதன். தெற்கு நோக்கியே கண்ணை வச்சுன்னு இருந்து பார்த்தான். 14 வருஷம் முடிந்தது, காணோங்கிறது புரிந்தது. சத்ருகனாவா, நெருப்ப மூட்டு, விறகு கட்டை அடுக்கு, இனி நான் பிரதட்சணம் பண்றேன், வலம் வந்து குதிக்க போகிறேன்னு வந்துட்டான். பாதுகேதே புரஸ்கிருத்திய பிரசாசந்தம் வசுந்தராம் வசந்தம் தண்டகாரண்யே யம் தம் சீரஜட்டாதரம் அனுசோச்சசி காகுத்ஸ்தம் சத்வாம் கௌசலம் அப்ரவீத். அதே சமயம் ஆகாசத்துல ஹனுமார் வந்து பார்த்தவர் எப்படி இவனை தடுத்து நிறுத்துறதுன்னு புரியல. மீண்டும் அதே குழப்பம். சீத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு அவ உயிர் விடச்சே போய் காப்பாற்றினரா, அதே போல இப்ப பரதன் உயிர் விட தெரிஞ்ச பேசுறதெல்லாம் அவன் கேட்டுக்க போறது இல்லை. அப்படியே ஆகாசத்துல இறங்கின்னு வந்தவர் யோசிச்சு பார்க்குற என்ன சொல்லலாம். ஒரே கதை, அவர் தெரிஞ்ச அதே கதை. ஆசீத் தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான். தசரதன் ராஜா இருந்தார், இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர், 3 மனைவியர், 60,000 ஆண்டு நாட்டு ஆண்டார், புத்திர பாகியம் இல்ல, ரிஷசங்கர கூட்டு புத்திரகாமேஷ்டி பண்ணார், பாயசம் வந்தது, 4 பிள்ளைகள் பிறந்தா, 12 வருஷம் ஆச்சு. அப்புறம் 12 வருஷம் கல்யாணம் முடிஞ்சது. கை கேட்டதுக்காக காட்டுக்கு போனா, இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசி 1 வருஷம் நினைச்சுருக்கச்சே சூர்பனகை வந்தாள். வேற வழியில காது மூக்கு அறுபட்டது. ராவணன் தூக்கி கொண்டு போனான். பெரிய சண்டை முடிஞ்சது. சண்டை முடிஞ்சு திரும்பி வரைச்சே பரத்வாஜ ஆசிரமத்துல தங்க சொல்லிட்டா. அதனால ராமன் அங்க 1 நாள் தங்கியிருக்கார். ராத்திரி முடிஞ்ச உடனே கார்த்தால வந்துருவார். ராமதூதன் ராமதாசனா என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கார். பபாத சகசா கிருஷ்டா ஹர்ஷான் மோகம் உபாகமது ஹனுமந்தம் உவாச்சேதம் பரத பிரியவாதினம் அசோகஜை பிரீதிமயைகி கபிம் ஆலங்கிய சம்பிரமாது. இதை கேட்டுட்டே இருந்த உடனே மேல அவனுக்கு வலம் வர பிடிக்கல, நெருப்புல விழ பிடிக்கல. யாரோ தான் ஆனந்தமா ராமகதையை சொல்றானேன்னு 2 நிமிஷம் அப்படியே தகைச்சு நின்னார். அதற்குள்ள ஹனுமான் கீழே குதிச்சுட்டார். முன்னால் வந்து நின்று, பரதா கவலைப்பட வேண்டாம், இதோ உன்னுடைய அண்ணன் வந்து கொண்டே இருக்கிறான், செய்தி சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யென்ன நின்னுயிர் வீடினான் உயுமே அவன் என் உரைத்து உள்புகா கையினால் எரியை கரி ஆக்கினான். அது எரிஞ்சின்னு இருக்கிறத தன் கையாலே அணைச்சுட்டார். ஹனுமான் நினைத்து ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன். அந்த செய்தி கேட்ட உடனே தான் பரதன் ஓடி வந்து கட்டிக்கிறான்.
ஹனுமன்னு நீர் தான் எனக்கு உயிரை கொடுத்தீர், ராமனையே பெற்று கொடுத்தவர் நீர்னு ராமனை ராமனுக்காக காப்பாற்றி கொடுத்தார், சீதைக்காக ராமனை காப்பாற்றி கொடுத்தார், மொத்த அயோத்தியா வாசிகளை ரட்சித்தார், இதோ பரதனையே ரட்சித்து கொடுத்தார்னால் இன்னைக்கு நந்தி கிராமத்துக்கு போனேன்னா வெள்ள பளிங்கு விக்கிரகம், இந்த பக்கம் அனுமார், இந்த பக்கம் பரதன், ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் இதோ தழுவின்னு இருக்கா பாருங்க. இதே போல அந்த இடத்துல போய் உட்கார்ந்துனா தான் புல்லரிக்கிறது தெரியும். என்றோ நடந்தது. அந்த நடந்த சரித்திரத்தை இன்னைக்கு உட்கார்ந்து இந்த சர்க்கத்தை வாசி என்னன்னு கேட்டு பாருங்க. ஓ, பரதனே நிற்கிறாப்புல இருக்கும், ஹனுமாரே நிற்கிறாப்புல இருக்கும். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் இவர் கை காட்டி அது ஐயன் வந்துட்டான்னுச்சே. பரதன் நிமிந்து பார்த்தால் நல்ல வேளை காலை 6வது மணிக்கு சூரியன் பலபலான் விடிய சூரிய குலத்தில் உதித்தவனான ராமச்சந்திரன் பிரபு சீதையோட லக்ஷ்மணனோட ஆகாச மார்க்கத்தில் வந்தார். பார்த்த பரதனுக்கு போன உயிர் திரும்பிற்று. அந்த கடைசி நிமிஷத்துக்கு கைங்கரமா ஆஞ்சநேயருக்கு தான் கிடைத்தது. இனிமே ராம பட்டாபிஷேகம்தான். வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலி ரத காஷ்யபா காத்தியாயனஹா சுயஜ்ஞச்ச கௌதமோ விஜயஸ்ததா ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நிவேசயத்து என்று ராமனையும் சீதையும் அரியாசனத்துல சிங்காசனத்திலே வசிஷ்டாச்சாரியர் உட்கார்த்தி வைத்தார். சுக்ரீவனுடனே ஹனுமானை கூப்பிட்டு, எந்த காரியத்தையும் நீர்தான் நடத்தி முடித்திருக்கிறீர், இப்போது 8 திசையிலிருந்து தீர்த்தத்தை நீரே கொண்டு வர வேண்டும் என்று நியமிக்க, அதுதானே ஒரு தொண்டனுக்குண்டான கைங்கரியம்னு ஏற்ற ஹனுமான் அடுத்த க்ஷணம் புறப்பட்டார். விடுவிடுவென்று மொத்த தீர்த்தத்தையும் கொண்டு வந்து சேர்த்தார். வசிஷ்டாச்சாரியர் நாள் குறித்து நீண்ட சிங்காதனத்திலே நடுவிலே ராமன், ஓர் புறத்திலே சீதை என்று இருவரையும் அமர்த்தினார். ராஜ்யம் தச சஹசிராணி பிராபிய வருஷாணி ராகவா சத அஸ்வமேதான் ஆஜக்ரே சதஸ்வான் பூரி தட்சிணான். இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிறேன். இனி பாக்கி உள்ள மொத்த 1000 ஆண்டுகளிலேயும் பல பல யாகங்களையும் யஜ்யங்களையும் செய்து கொண்டு ராமராஜ்யமாக இந்த பூமண்டலம் முழுக்க ஆண்டு கொண்டிருப்பாய் என்று வசிஷ்டர் வாழ்த்தினார். அப்போது கம்பர் சொல்லும்போது, அரியணை அனுமன் தாங்க பாட்டு தொடக்கமே ஹனுமான் தான் ராஜ சிங்காசனத்தையே பிடித்தார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த, ராமனுடைய உடைவாளை அங்கத பெருமான் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, வெள்ளை குடையை வெண்கொற்ற குடையை பரதாழ்வான் பிடிக்க, இருவரும் கவரி பற்ற, லக்ஷ்மணனும் சத்ருகனனும் கவரி வீச, விரைசெறி குழலி ஏங்க, அப்படிப்பட்ட பக்கத்தில் இருக்கிற சீதாதேவி பெருமையோடு இருக்க வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. வசிஷ்டாச்சாரியர் நீண்ட கிரீடம் இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே உண்டான கிரீடத்தை எடுத்தார். ராமனுடைய திருமுடியிலே வைத்தார். ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. உலக மக்கள் எல்லாரும் ராமன் 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 ராமன். ராமன் வேறு, அயோத்தியாவாசிகள் வேறல்லர். ராமனேதான் அயோத்தியாவாசி, அயோத்தியாவாசிகளே ராமன் என்கிற அளவுக்கு கோஷமிட்டு கொண்டு ஆனந்தத்தில் ஈடுபட்டனர். அப்போது சீதாதேவிக்கு ஒரு ஆசை. பட்டாபிஷேகம் முடிந்தது. ஹனுமானால் தானே இத்தனையும் சாத்தியமாகி இருக்கிறது, இவருக்கு ஏதானும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சீதாதேவி தான் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து ஹனுமார் ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தால் அந்த தூரம் வரைக்கும் நடந்து சென்றாள். ஹனுமான கிட்ட கூப்பிட்டு கொடுக்கல. மகாராணியான மாதா, ஜெகத் ஜனனி, ஜெகதீஸ்வரி, அப்படிப்பட்ட சீதை தான் இருக்கிற இடத்திலேருந்து 10 அடி எடுத்து வைத்து ஹனுமாரிடத்தில் வந்து இந்திரன் இந்த பட்டாபிஷேகத்துக்காக கொடுத்தமிச்சிருந்த ஒரு முத்து மாலை, அது சீதையனுடைய கழுத்தில் இருந்தது. அந்த முக்தாகாரத்தை முத்து மாலையை கையில் எடுத்து வைத்து கொண்டாள். ஒரு கண்ணால் ஹனுமானை பார்க்கிறாள், மற்றொரு கண்ணால் ராமனை பார்த்தாள். ராமா, இவருக்கு இதை பரிசா கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம். அவரை கூட்டு கொடுப்பது மரியாதையாகாது. நான் எழுந்து போய் கொடுப்பது தான் அவருக்குரிய சம்மானமாக இருக்கும். அதனால தான் நான் எழுந்து வந்தேன். இதை கொடுக்கட்டுமா என்று சீதை பிரார்த்தித்தாள். அவைக்ஷத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுர்முகு தாம் இங்கிதஜ்ஞா சம்பிரேக்ஷ பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேகி சுபகேஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி. மொத்த பேரையும் பார்த்து சீதையினுடைய பார்வை நிலகுத்தி ஹனுமானிடத்துல நிறுத்திவிட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்த்து முகத்து திருப்பி ராமனிடத்திலே பார்க்க, ஓ, இவள் நம்மிடத்தில் அனுமதி கேட்கிறாள் போல் இருக்கிறது என்று எல்லாருக்கும் கேட்கும்படிக்கு இடி இடித்தாற் போலே குரலில் பிரதேகி சுபகேஹாரம், ஏ பாமினி, அழகிய பெண்ணே, என் தர்மபத்தினியே, உனக்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவரிடத்தில் இதை கொடுக்கலாம் என்று ராமன் ஆணையிட
தன் கையில இருந்த முக்தாகாரத்தை ஹனுமானுக்கு கொடுத்தாள். ஏகாந்தத்தில் அல்ல, எங்கோ அரண்மனைக்குள்ள அல்ல, யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசு. ஊர் உலகம் முழுக்க பார்த்திருக்கும் போது வசிஷ்டருக்கு கிடையாது, வாமதேவருக்கு கிடையாது. ஆனா அங்கிருந்து வந்து கிஷ்கிந்தேலேருந்து வந்து விடாமல் கைங்கரம் உண்ண ஹனுமானுக்கு சீதா மாதாவே பரிசு கொடுத்தது தான். இது வைகுந்தத்துக்கு போனாலும் கிடைக்காத பரிசு, இங்கேயே பெற்றார். அது ஆச்சரியமான சரித்திரம். இதெல்லாம் நடந்தது திரேதாயுகத்துல நடந்த சரித்திரம். ஆனா ஹனுமானிடத்தில் அப்போதே துவாபர யுகம் வரைக்கும் பார்த்திருந்தாலும் ராமச்சந்திரன் அவர் திருவுள்ளத்திலேருந்து மாறினதே இல்லை. நீங்கள் பல சித்திரங்களையும் பார்த்து கொண்டீர்கள். ராமன் ஆஞ்சநேயரை தழுவி கொண்டது என்ன சரித்திரம்னு கேட்டீர்கள். பரதன் ஆஞ்சநேயரை தழுவி கொண்டது ரெண்டு பக்கத்திலையும் பார்த்தீர்கள். சஞ்சீவி பர்வத்தத்தை எடுத்து வந்தது ஓர் புறத்தில் சேவித்தீர்கள். இதெல்லாம் பார்த்து மறைச்சே நேர் பின்னால் கேட்டால் அவர் இருப்ப இடத்துக்கு முன்னால் தான் நாம உட்காண்டிருக்கோம். நெஞ்சை திறந்து காட்டி ராமனும் சீதையும் உள்ளே இருக்கிறார்கள்னு காட்டுறாரா? இது எங்கிருந்து வந்ததுனால் அப்படி கூட காட்டுவாரா? அவர் திருமேனிலாம் அப்படியே சீதாராமர்கள் இருப்பார்களான்னு தோணும். இது வெறுமை ஏதோ சித்திரத்துக்காக ஆசைக்காக போடப்படுவது அல்ல. துவாபர யுகத்துல நடந்த கதை. பீமனும் வாயு புத்திரன் தானே. ஹனுமார் வாயு பகவானுடைய புத்திரன், பீமசேனன் வாயுவனுடைய புத்திரன். பீமசேனன் ஆஞ்சநேய சுவாமியை சந்திக்கிறார். கந்தமாதன பர்வத்தம்ங்கிற பத்ரிகாசிரமம், அதுக்கு ஏதோ ஒரு யாத்திரையா பீமன் போன ஏதோ பெற்று வர வேண்டும். அந்த சமயம் வயசான ஒரு வானரா நீண்ட வாளோட காட்டு பகுதியில் ஹனுமார் அமர்ந்திருந்தார். பீமசேனன் வரா. அவனுக்கு தனக்கு இருக்கிற சக்திக்கு இது என்ன குறுக்க வாளா இருக்கு, நான் போய் இதை தாண்டுவேனா, குரங்கே வாழ நகர்த்து அப்படின்னு அதை பார்த்து சொன்ன உடனே, நானும் வயசாயிடுத்து என்னால நகர முடியாது, நீ இளைஞனா இருக்கே, ரொம்ப சக்தி படைத்தவனா இருக்கே, தட்டி விட்டுட்டு போயேன், உன்னால முடியும்னா நீ இந்த பாலை தட்டிக்கு. என்னால் நகத்தை பார்க்கறான், கையால நகத்துறான், எத்தால நகத்துறான், ஒன்னு நகத்த முடியல. அப்பதான் அவர் இன்னார்னு ஊன்றி பார்க்க, ஓ இவர் ராமபக்தனான ஆஞ்சநேயர். அப்ப பீமசேனன் சொல்லியிருக்கிற அழகான ஸ்லோகம், மகாபாரத ஸ்லோகம். நிர்குண பரமாத்மாசௌ தேகந்தே வியாபியதிஷ்டத்தின்னு ஸ்லோகம். நிர்குணனாய் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பெருமான் தே தேகம் வியாபியதிஷ்டதி. பார்த்தா உம்ம திருமேனி முழுக்க ராமனாவே இருக்காரே, உம்ம திருமேனி முழுக்க சீதாராமர்களே சேவை சாதிக்கிறாளே. ஆனா வெறும் கண்ணால பார்த்தேன், எனக்கு புரியல. இப்பதான் ஞானம்ங்கிற கண்ணை திறந்து பார்த்தேன். ஹனுமானே நீர் ஹனுமான் இல்லை, ராமனும் சீத்தையும் லக்ஷ்மணனும் உம்ம திருமேனி முழுக்க நிறைந்திருக்கிறார்கள். அதைத்தான் இப்ப சேவித்தேன்னு சொல்லியிருக்கணும்னால் நேரம் அதைத்தான் சித்தர் ரூபத்துல இன்னைக்கும் வணங்கி கொண்டு வருகிறோம். எத்திர ரகுநாத கீர்த்தனம் இதெல்லாம் நடந்தது ராமனுடைய பட்டாபிஷேக சமயத்தில். அதுவும் முடிந்தது. ராமனே புறப்பட்டு வைகுந்தத்து போகிறார். அந்த சமயத்துல நீரும் அம்மையை அழைச்சின்னு போறேன், மோட்சத்துக்கு வாரும்னு கூப்பிட, அப்பதான் மறுத்தார். ஸ்னேகோமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி. ராமனை கண்ட கண்கள் வைகுந்தநாதனை காணாது. ரெண்டு தோள்களோட வில்லும் கையுமாய், ஒரு கையில் அம்பு ஒரு கையில வில்லு, இப்படியேதான் ராமனை பார்த்து பார்த்து சேவிச்சு பழகிருக்கேன். வைகுந்தத்துக்கு போனா நீ முதல்ல அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பே. எந்த ஊர்ல ராமன் அப்படின்னு பிரசித்தமா அமர்ந்த திருக்கோலத்திலேயே இருப்பார்? ஏதோ ஓரொரு இடத்துல தான் இருப்பார். இந்த ஊர்ல வீரராக சுவாமி எவ்வளவு பிரசித்தமா எழுதிருக்கார். அது யாராக இருந்தாலும் நின்ன திருக்கோலத்துல தான் இருக்க போறா. இங்க சயனத்துல பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். இருக்கட்டும், ஒரு இடத்துல இருக்கலாம், ரெண்டு இடத்துல இருக்கலாம். தவிர பொதுவா ராமன்னால் நின்ன திருக்கோலம், வைகுந்தத்திலே அமர்ந்த திருக்கோலம். இதுவே எனக்கு ஆகாதுன்னுட்டார். உன்னை நின்றுண்டு தான் பார்க்கணும். வைகுந்தத்துல உன் கையில வில்லு இருக்குமோ? இருக்காது. ஆனா உன்னை வில்லும் கையுமா தான் பார்க்கணும். எல்லாத்த விட மாதா சீதா ஒரு தாரம் ஒரு மனைவி. இதை தாண்டி நீ வைகுந்தத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னா என் கண்ணு ஒத்துக்காது. அந்த ஒரே மாதாவோட ஒரு சீதையோட தான் உன்னை பார்த்துருக்கேன். கிருஷ்ணாவதாரத்துல பக்தர்களா இருந்தா எத்தனை பேரை வேணா பார்த்துப்பா, அது அவர்களால முடியும். ஆனா இது ராமாவதாரத்து பக்தர்னால் சொல்லும் ஒண்ணு, வில்லும் ஒண்ணு, அம்பும் ஒண்ணு, பிறப்பும் ஒண்ணு, தாரமாகிற தர்மபத்னியும் ஒண்ணு, எதுலேயும் மாறுதல் இல்லை. ஏகதார பிரத்தனான ராமனை எப்படி 3 தாரங்களோட நான் வைகுந்தத்தில் போய் சேவிப்பேன்? ஆகவே நான் வரலே. நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி. என் உள்ளம் ராமனை விட்டு விலகாதுன்னு சொன்னபடியால் இங்கேயே முக்தி தேசத்தில் அடையக்கூடிய ஆனந்தத்தை பெற்று விட்டார். அதனாலதான் எங்க உட்காண்டிருந்தாலும் எத்திர ரகுநாத கீர்த்தனம், கையில வாத்தியம் எல்லாம் வச்சு வாசிச்சுட்டு இருக்கார் பாருங்க. அப்படியே தட்டிண்டே ராம 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 என்று எப்போது ராமநாமத்தை பஜனம் பண்ணி கொண்டு, எங்கு ராமாயணத்தை ஒரு கத்துக்குட்டி குழந்தை பேசினாலும்
அங்கும் மகாவித்வானான ஆஞ்சநேயர் அமர்ந்து கொண்டு அந்த குழந்தை வளர்றதுக்கும் கண்ணும் கண்ணீருமா கேட்டுட்டு இருக்கணும்னால் அது ராம பக்தியால் அவர் கேட்கிறாரே தவிர தான் ஞானிங்கிறதுனாலே அவர் ஒரு நாளும் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமியினுடைய அனுகிரகத்தால் சீதாராமனுடைய அனுகிரகம் நீங்காத செல்வமாக நிறையட்டும்னு முதல்ல பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யாருக்குமே ஸ்ரீ ராமாயணம் மங்களத்தையே கொடுக்கும். அதை எப்போதும் பாடிக்கொண்டிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி அனைத்து மங்களங்களும் நல்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாச தொடரை இத்துடன் நிறைவுபடுத்துகிறேன்.